வெல்கம் டு டைனி அஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற மேட்ச் IPL 2025ஓட 18வது மேட்ச் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். யாருக்கும் இடையில் நடக்குது, எங்க நடக்குது, எந்த டைமுக்கு நடக்குது, இதில் யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் இடம் பெறாங்க அணியில, யாரெல்லாம் நல்லா பிளே பண்ணுவாங்க, கேப்டன் விசியா யார் வருவாங்க, டாஸை யார் வின் பண்ண போகிறாங்க, மேட்சை யார் வின் பண்ண போகிறாங்க, ஸ்கோர் எந்த மாரி வரப்போகுது, இது போன்ற பல தகவலும் ஒரு கம்ப்ளீட் வீடியோவை பார்க்கறதுக்கு தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறோம். தயவு செய்து இங்கிலீஷ் ஸ்கிப் பண்ணாதீங்க, ஒரு செகண்டும் உங்களுக்கு வேலிடான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். சரி நண்பர்களே, இப்போதைக்கு பஞ்சாப் கிங்ஸ் அண்ட் RR இந்த ரெண்டு அணிக்கு இடையே தான் இந்த மேட்ச் வந்து நடக்குது. எங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மகாராஜா யுதவிந்திரா சிங் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஸ்டேடியம் சண்டிகரில். அதாவது இந்த கிரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸுக்கு ஒரு ஹோம் கிரவுண்டு, ஓகேங்களா. பஞ்சாப் கிங்ஸ் ஒரு ஹோம் கிரவுண்டோட மேட்ச் 7:30 இந்த மேட்ச் வந்து நடக்குது. பஞ்சாப் கிங்ஸில் யார் யார் வந்து இடம் பெறுவாங்க அணியில் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பிரியான்ஷ் ஆர்யா நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு, ஒரு நியூ டெபுட்டன்ட் நல்லாவே பண்ணுறாரு. பிரப்சிம்ரன் சிங் எங்கெங்க வச்சுருந்தீங்க இவ்வளோ டேலண்ட்டை, பஞ்சாப் கிங்ஸு இதான் பஞ்சாப் கிங்ஸ் அப்படின்ற அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து இந்த மேட்ச்சில் தொய்வு அடையுமா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கடுத்து நேக்கல் பெதேரா ஒரு இம்பேக்ட் பிளேயராக வராரு. அவர் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு போன மேட்ச், ஓகேங்களா. ஷ்ரேயஸ் ஐயர், அஸ்மதுல்லா கோமர்சாயை ரீப்ளேஸ் பண்ணிட்டு தான் லாக்கி ஃபர்கூசன் வந்து போன மேட்ச் வந்தார். கிளென் மேக்ஸ்வெல், மார்க்கோ ஸ்டைனிஸ், ஷஷாந்த் சிங், நெட்ஜே, மார்க்கோ ஜென்சன், ஹர்ஷ்தீப் சிங், யுஸ்வேந்திர சகல், வைஷாந்த் விஜயகுமார், இந்த 11 பேர் ப்ளஸ் இம்பேக்ட் பிளேயர்ஸ் தான் வந்து இந்த அணியில் இடம்பெறக்கூடிய பிளேயர்ஸ். ஃபர்ஸ்ட்டு RR டீமில் ஒய் ஜெய்ஸ்வால், யசஸ்வி ஜெய்ஸ்வால், சஞ்சு சாம்சன் அவர்கள், நிதிஷ் ராணா, ரியான் பராக், துருவ் ஜூரேல், வனிண்டு அசரங்கா, சிம்ரன் எட்மயர், சோப்ரா ஆர்ச்சர், குமார் கார்த்திகேயா, மகேஷ் தீக்ஷனா, துஷார் தேஷ்பாண்டே, சந்தீப் சர்மா. ஃபார்மில் இல்லாத பிளேயர் எல்லாத்தையும் இறக்கி விட்டு போன மேட்ச்சில் RR வந்து CSK ஜோடியை வந்து முடிச்சு விட்டுட்டீங்க. சூப்பராக வந்து எல்லாரும் பெர்ஃபார்ம் பண்ணுங்க. பட் CSK உங்களோட பேட் லக் போகுது, அவங்க ஃபார்முக்கு உங்க கூட தான் ஃபைட் பண்ணும்போது வரணும்னு சொல்லிட்டு இருக்கு. சரி, ஜோத ரீதியான கணிப்புக்குள்ளே போயிடலாம். ஜோத ரீதியான கணிப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா, லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா துலாம் லக்னத்தில் இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகும். ராசி வந்து மிதன ராசி புனர்பூஷ நட்சத்திரத்தில் இந்த மேட்ச் நடக்குது. டாஸ் வந்து யார் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, டாஸ் வந்து பஞ்சாப் கிங்ஸ் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸ்கோர் வந்து ஒரு 175 to 195 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, இதில் யாரும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, மேட்சோட ஃப்ளோ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பர்ஃபார்ம் பண்ணுறது பிரப்சிம்ரன் சிங் அவர்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஷ்ரேயஸ் ஐயர் அவர்கள் ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் பண்ணதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஷஷாந்த் சிங் மேபி மேலே வராரு அப்படின்னா அவர் வந்து நீங்கள் டீமில் சூஸ் பண்ணிக்கலாம், அவருக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நெட்ஜே ஒரு பேட்டரா, பவுலரா, ஆல்ரவுண்டரா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே எனக்கு தெரியாது, அவர் ஒரு வேளை நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மார்க்கோ ஜென்சன் அவர்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. யுஸ்வேந்திர சகல் அவர்கள் கேப்டன் அளவுக்கே பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வைஷாந்த் விஜயகுமார் அவர் வந்து அணியில் பவுலிங் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சா அவர் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. RRல சஞ்சு சாம்சன் அவர்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்குது. ரியான் பராக் அவர்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்குது. துருவ் ஜூரேல் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சோப்ரா ஆர்ச்சர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மகேஷ் தீக்ஷனா வந்து நல்லா பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சந்தீப் சர்மா அவர்கள் நல்லா பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. துஷார் தேஷ்பாண்டேவை ஒரு 50-50 வச்சுக்கோங்க, அவர் வந்து பர்ஃபார்ம் பண்ணாலும் பர்ஃபார்ம் பண்ணலாம், பர்ஃபார்ம் பண்ணாலும் போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிக் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மேட்ச் ஃப்ளோ வந்து எப்படி இருக்கும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒன்று லோ ஸ்கோராக இருக்கும், ரொம்ப ஒரு 120, 130, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு 120, 130 அடித்து அதே அடிக்க முடியாத ஒரு மேட்சாக இருக்கலாம். இல்லை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் நிறைய ஸ்கோர் வந்து ஒரு 200+, 220+ அந்த மாதிரி வச்சு அதை வந்து சேஸ் பண்ணுற மாதிரியான ஒரு போட்டியாக இருக்கலாம், ஓகேங்களா. மேபி கண்டிப்பாக ஒரு ஜாக்பாட் போட்டியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த போட்டி ஒரு கேம் ஃப்ளோ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் சற்று ரன் அடிக்கிறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுறதுக்கும், செகண்ட் இன்னிங்ஸில் ரன்னு கொஞ்சம் ஃப்ளூயண்ட்டாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடைசி 20 அந்த கடைசியாக அந்த பவர் அந்த 16 to 20 ஓவரில் கொஞ்சம் யார் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானிக்கிறதே கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். எல்லா போட்டி மாரி 17-18 ஓவர்லேயே முடியாமல் இது கொஞ்சம் எடுத்துகிட்டே போய் 19வது ஓவருக்கு மேலே எடுத்துக்கான வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக இருக்குது. கேப்டனாக யார் நீங்கள் எடுக்கலாம், வைஸ் கேப்டனாக நீங்கள் யார் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பஞ்சாப் கிங்ஸ் டீமில் பிரப்சிம்ரன் சிங் அப்படின்னா யுஸ்வேந்திர சகலை நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் சூஸ் பண்ணலாம். யுஸ்வேந்திர சகல் இன்னும் 2 மேட்ச்சில் எந்த மேட்ச்லையுமே சரியாக பர்ஃபார்ம் பண்ணல, மேபி இந்த மேட்ச்சில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறேன். அதனால தான் நான் ஒரு கேப்டனாக வந்து ப்ரமோட் பண்ணுறேன்.
ஆர்ஆர் டீமில் சஞ்சு சாம்சன் அப்படின்னா சந்தீப் சர்மா, இந்த 2 பேரில் யாராச்சும் ஒருத்தவங்களை நீங்கள் கேப்டனாவோ அல்லது வைஸ் கேப்டனோ சூஸ் பண்ணிக்கலாம். அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். நான் வந்து வின்னரை வந்து நான் வந்து இன்ஸ்டாகிராமில் தான் வந்து பதிவு பண்ணிட்டுருக்கேன். இன்ஸ்டாகிராமோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒருவேளை பிளேயர்ஸ் எல்லாருமே மாறுறாங்க, நிறைய சேஞ்சஸ் இருக்குது டீமில், கேப்டன்ஸ் வந்து மாறுறாங்க. நான் வந்து சஞ்சு சாம்சன் வந்து இந்த மேட்சுக்கு கேப்டனாக வச்சுருக்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட 3 மேட்ச் வந்து முடிஞ்சிடுச்சு அவங்களுக்கு. சிஎஸ்கே கூட ஒரு மேட்ச்சு, தென் எஸ்ஆர்எஸ் கூட ஒரு மேட்ச்சு, கொல்கத்தா கூட ஒரு மேட்ச், 3 மேட்ச் முடிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு 3 மேட்ச் தான் ரியான் பராக்கை வந்து கேப்டனாக சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து சஞ்சு சாம்சனை தான் வந்து கேப்டனாக சொல்லியிருக்காங்க. சஞ்சு சாம்சன் வின்னராக எடுத்தால் ஒரு வின்னர் வரும். சஞ்சு சாம்சன் இல்லை, சப்போஸ் இந்த மேட்ச்சில் கேப்டன்சி பண்ணணும்னா மேபி வின்னர் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அந்த அப்டேட்டை நான் வந்து என்னோட டெலகிராம் சேனல் தான் பதிவு பண்ணுவேன். டெலகிராம் சேனல் இருக்குது, கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, இல்லைனா ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் இதை வந்து பின் பண்ணியிருப்பேன். இதை வந்து டச் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் இணைப்பில் இருங்க. நம்ம சேனலில் இணைப்பில் இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனை அழுத்தி ஆள்னு கொடுத்துருங்க. வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் மனசுக்கு தோன்றத்தை கருத்தாக தெரிவிக்க கமெண்ட் வாயிலாக தெரிவிங்கள். நீங்கள் அனைவரும் வெற்றி அடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.